இதுல குறிப்பா சொல்லணும்னா பிருத்திவி, எதிர்க்கட்சிகளோட பலமான குற்றச்சாட்டு என்னவா இருக்கு அப்படின்னா, பாஜகவோட நோக்கமே கான்ஸ்டியூஷனை வந்து மொத்தமா சீரழிக்கிறது தான், மொத்தமா மாத்துறது தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா. ராகுல் காந்தி அதனாலதான் எல்லா மேடைகளையும் கான்ஸ்டியூஷனோட புத்தகத்தை கையில் எடுத்து பேசிட்டே இருக்காரு. இதை வந்து பாஜக காரங்க அப்படியே அடிச்சு நொறுக்கிடுவாங்க, ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசுறதுக்கு அமித்ஷாவே அப்புறம் அது பதிலா கொடுத்திருக்காரு. கான்ஸ்டியூஷனை இயற்றதுல பெரும் பங்காற்றிய அம்பேத்கரையே வந்து இப்படி எதிர்க்கிறாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனை இப்படி எதிர்க்காம இருப்பாங்க அவங்க. இவங்களோட நோக்கமே வந்து கான்ஸ்டியூஷனை மாத்துறது தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து பாஜக மீண்டும் வந்து நிரூபிச்சிருக்கு. ஆமாங்க, நாங்க அதுக்கு தாங்க வந்திருக்கோம், கான்ஸ்டியூஷனை மாத்துவோங்க, எல்லாத்தையும் மாத்துவோங்கன்ற மாதிரி ஒரு துணியில வந்து பாஜக செயல்படுறதா இப்போ குற்றச்சாட்டு வராங்க எதிர்கட்சிகள்லாம். ராகுல் காந்தியினுடைய விமர்சனம் தான் அதிக அளவில் வெகுவா ஈர்க்கப்பட்டிருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னா, தொடர்ந்து அவர் அதை சொல்லிட்டு வர்றாரு, இது மனுஸ்மிதிக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் உள்ளது. நீங்க வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை விரும்பாதவங்க, நீங்க மனுஸ்மிதியை தூக்கி பிடிக்கிறவங்க, அதன் அடிப்படையில நீங்க பேசுனது ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆச்சரியம்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் போற போக்கில் ஒரு அடி அடிச்சுட்டு போறாரு. இப்போ அதுக்கு அரசியல் விமர்சனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமித்ஷாவோட கோபத்துக்கு பின்னணி என்னன்னா, இப்ப இந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியல எங்களால, அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த எதிர்க்கட்சி பார்லமெண்ட்ல இருக்கு. முன்னாடிலாம் நாங்க வந்து யார்கிட்டையும் கேட்க மாட்டோம், பார்லமெண்ட் கமிட்டிக்கு அனுப்ப மாட்டோம், எந்த இதுவும் நம்ம யாரையும் கண்டுக்கவே மாட்டோம், வருவோம் பில்லை பாஸ் பண்ணுவோம் போயிட்டே இருப்போம். இப்ப அப்படி கிடையாதுல பார்லமெண்ட்ல. இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பில்லை பாஸ் பண்ண பண்ணாலே பார்லமெண்ட்ல இருக்கக்கூடிய 3/2 உறுப்பினர்கள் ஆதரவு வேணும். இப்ப எப்படின்னா, எத்தனை பேர் லோக்சபால இருக்காங்களோ அதுல 3/2 ஆதரவு வேணும். இப்ப நேத்துக்கே எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 307 எம்பிக்களோட ஆதரவு இருந்தா மட்டும்தான் அந்த மசோதா பாஸ் பண்ண முடியும். ஆனா பாஜக கையில் இருக்கிறதே 240 தான். கூட்டணியோட சேர்த்துனாப்பல 290 தான் வரும். அந்த மெஜாரிட்டி மார்க் இல்ல. ஆமா, மெஜாரிட்டி மார்க் இல்ல. அதனால அந்த சமயத்துல வந்து இந்த பில்லை பாஸ் பண்ண முடியல, பாஸ் பண்ண முடியாம பார்லிமெண்ட் கமிட்டிக்கு போகுது அப்படின்ற கோபத்தோட வெளிப்பாடு தான் அமித்ஷா வந்து அம்பேத்கரை கையில் எடுத்து இந்த மாதிரி எதிர்ப்பை காட்டியிருக்காருன்னு சொல்லிட்டு வராங்க.